ஐஷு, வயித்துல இருக்கிற 2 குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் கவலையா இருக்க? கொஞ்சமாவது சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல? இந்த மாதிரி நேரத்துல நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அது எப்படிடா அவ ஹாப்பியா இருப்பான்? என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 பேரும் கூட இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி வருமா? இல்ல ஐஷு? ஹம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாத ஐஷு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ டல்லா தான் இருக்க. அவர் இல்லாம உன்னால இருக்க முடியல. அப்படி எதுக்கு இந்த வீராப்பு? அவரை விட்டுட்டு வந்து இங்க கோச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவர் கூட போய் இருந்து சண்டை போடு. அதுதான் சரியா இருக்கும். கரெக்ட் ஆதி. இப்பதான் நீ கரெக்டா பேசுற. இவ்வளவு நாள் ஆதி தான் உங்களை புரிஞ்சுக்காம 2 பேரையும் பிரிச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தான். இப்போ என்ன ஐஷு, நீயும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற. தயவு செஞ்சு அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. அப்பதான் நீயும் ஹாப்பியா இருப்ப, அவரும் ஹாப்பியா இருப்பாரு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி ஏதாவது பேசிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். கொஞ்சம் வாய் மூடுறியா? நீ சொல்ற மாதிரி நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். எனக்கு இப்போ 6 மாசம். செக்கப் போகணும்னு அவருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப என் கூட வந்திருக்கணும்ல. அவர் ஏன் வரல? சோ அவருக்கு என் மேல அக்கறை சுத்தமா இல்ல. என் கூட இருந்த நாட்கள் எல்லாமே அவர் என் கூட நடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அத்தனை நடிப்பு, அத்தனை வேஷம், எல்லாமே என் கண்ணுக்காக மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் அவர் என் பின்னாடியே தெரிஞ்சிருக்காரு. அவர் மாதிரி ஒரு மனுஷனை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல. அவரோட லாபத்துக்காக தான் இத்தனை நாளா என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. மத்தபடி அவருக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. எங்க கல்யாண பந்தம் எல்லாமே வெறும் சும்மாதான். இதுக்கு மேல அதை பத்தி பேசிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். எங்கேயாவது போனா என்ன தேடாதீங்க ஐஷு, ப்ளீஸ் ஆதி. இதுக்கு மேலையும் எதுவும் பேசாத. ஐஷு, அவருக்கு உன் மேல அக்கறை இல்லாமலாம் இல்ல. இன்னைக்கு வந்திருப்பாரு. ஆனா எங்க வந்தா நீ அவர் கூட சண்டை போடுவியோன்னு நினைச்சிட்டு கூட அவர் வராம இருந்திருக்கலாம்ல. நீ அதே என் மேல அக்கறை இருக்கிறவரா இருந்தா எவ்வளவு சண்டை போட்டாலும் என்னை தேடி வந்திருக்கணும். அவரோட காதல என்கிட்ட புரிய வச்சிருக்கணும். ஆனா இங்க அது எதுவுமே நடக்கல. தயவு செஞ்சு நீங்க அதை பத்தி பேசி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. சாரி ஃபார் லேட். கொஞ்சம் லேட்டா வந்துட்டனும். டி எருமைகளா, இது உங்க பிளான் தானே? அவர் இங்க வர வச்சா என் மனசு மாறிடும்னு நினைச்சீங்களா? ஐஷு, நாங்க எதுக்காக அவர் வர வைக்க போறோம்? சத்தியமா இது எங்களோட பிளான்லாம் இல்ல. அவரா தான் வந்திருக்காரு. உன் மேல உள்ள அக்கறையில. நம்பிட்டேன், பொய் சொல்லாதீங்க. ஐஷு, சத்தியமா நாங்க வர வைக்கல. அவரா தான் வந்திருக்காரு. உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ அவரே கேட்டு பாரு. செக்கப்ல முடிஞ்சிட்டா இல்ல இனிமே தானா? அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? இப்ப என்ன, குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போக தானே வந்தீங்க? குழந்தை ரெண்டும் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கிளம்புங்க. ஆமா ஆமா, நான் பார்க்க வந்தது என் குழந்தைய மட்டும்தான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க? நீங்க கிளம்ப மாட்டீங்க, நாங்க போறோம். ஆதி சதீஷ், வாங்க போலாம். ஒரு நிமிஷம். நான் என் குழந்தைய பார்த்து 10 நிமிஷம் பேசணும். அதனால இங்கே நில்லு. ஐஷு, எனக்கு ஒரு முக்கியமான போன் பேசணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க நில்லு. என்னது, முக்கியமான கால் பேச போறியா? யார்கிட்ட பேச போற? அது வேற யாரும் இல்ல, சதீஷ் கிட்ட தான். என்ன? அவன் இங்கதான் நிக்கிறான். அவன் கிட்ட பேச போறேன்னு என்கிட்ட போய் சொல்றியா? அது அது வந்து ஐஷு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா கான்ஃபரன்ஸ் கால். அதாவது சதீஷ், நான், அப்புறம் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி எல்லாரும் ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு. நாங்க பேசிட்டு வந்துடுறோம். என்ன மச்சான், கரெக்ட் தானே? ஆமா ஐஷு, கரெக்ட் தான். ஒரு கால் பேச வேண்டியது. மிஸ்டர், ஹலோ மிஸ்டர், உங்க குழந்தைகிட்ட பேசணும் தானே வந்தீங்க? வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புங்க. சும்மா இப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, கண்ண மொழியை நோண்டி கோயில கொடுத்துருவேன். இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. சும்மா சும்மா கோவப்படாத. அப்புறம் உன் வயித்துல இருக்கிற என்னோட குழந்தைங்களும் கோவப்பட்டுட்டே இருக்க போகுது. ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நல்லா பேசிட்டு இருக்க திடீர்னு கத்துன. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். பெயின் ஏதாவது இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாருடி, பேசிட்டு இருக்க திடீர்னு கத்திட்டு ஒண்ணும் இல்லைங்கிற. இரு, நான் டாக்டர் கூப்பிடுறேன். டாக்டர்! யோ யோ யோ, நிறுத்தியா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ பேசிட்டு இருக்க உன் பசங்க 2 பேரும் உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கத்துனேன். அப்படி போடு. என்னோட ஃபீலிங்ஸ் என் பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீ என்ன திட்டுறல, அதான் அத பொறுத்துக்க முடியாம ஒண்ணு அவங்க உதைக்கிறாங்க. டே தங்குங்களா, அப்படிதான் நல்லா உதைங்க. ஆஹா, ஐயோ, உன்னோடதான் எல்லாமே. நான் போறேன். ஏய், நில்லு நில்லு. நான் என் பசங்க கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல,
அவங்க வேற ஒண்ணு உதச்சிட்டு இருக்காங்க. இரு, நானே அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன். செல்லுக்குட்டீஸ், என்னதான் உங்க அம்மா என் மேல கோவமா இருந்தாலும் நீங்க அவ மேல கோவப்படவே கூடாது. ஏன்னா உங்க அம்மா ரொம்ப 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 நல்லவ. என்ன, கொஞ்சம் கோவக்காரி, கொஞ்சம் திமிர் பிடிச்சவ. மத்தபடி ரொம்ப 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 ஸ்வீட். இப்போ அப்பா மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கா. எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். நீங்க 2 பேரும் வெளியே வாங்க. நம்ம 4 பேரும் ஒண்ணா இருக்கலாம். என்ன, புரிஞ்சுதா? அம்மாவை இப்படிலாம் ஒதுக்க கூடாது. நினைப்புதான். உங்க கூட நான் வரத பத்தி கனவுல கூட நினைச்சிடாதீங்க. அது ஒரு நாளும் நடக்காது. யாரு அது என் குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டாங்கி வாய்ஸ்ல கத்துறது? என்னது டாங்கியா? யார பாத்தியா டாங்கின்னு சொல்றான்? என்ன பார்த்தா கழுத மாதிரியா தெரியுது? உன்னை பார்த்தா கழுத மாதிரி இல்ல. இப்போ ஒரு குட்டி பேண்ட கரடி மாதிரி தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, அப்பப்ப நீ கத்துறதுதான் பொறுத்துக்க முடியல. நான் தான் உன்னை வேணான்னு விட்டுட்டு வந்துட்டல. போனா போயிட்டு போறான்னு விட்டல. இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த டிராமா எல்லாம் உன் குழந்தைக்காக தானே? எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி நினைச்சா நினைச்சிட்டு போ. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் விரும்பினது ஒன்னதான், உன் கண்ணை இல்ல. இது எத்தனை முறை வேணாலும் நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன். நீ நம்புற வரைக்கும். நீ இப்போ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் மேல உனக்கு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நேற்று பார்த்தேன் நிலாமுகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். ஏ தென்றல் பெண்ணே, இது காதல்தானடி. உன் கண்களோடு இனி மோதல் தானடி. என்ன சைலோ, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேசாம என் முகத்தையே பாத்துட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. என்ன, உன்னையா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன் 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 சான்ஸ் இல்ல? நீ எப்ப பாரு யூனிஃபார்ம் போட்டுட்டு வெறப்பா சுத்திட்டு இருப்ப. உன் பின்னாடி வரதுக்கெல்லாம் பசங்க பயப்படுவாங்க. கரெக்ட். எல்லா பசங்களும் பயப்படதான் செய்வாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தைரியமா என்ன லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனா இப்பதான் அவர் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் எங்க போனார்னே தெரியல. ரொம்ப நாளா காணாம போன மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன, ரொம்ப மிஸ் பண்றியா? ஷைலு, உனக்கு கட்டின புருஷனா என்கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவ? கட்டின புருஷன் உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லாம வெளியாள்கிட்டயா சொல்ல முடியும்? சொல்லலாம், அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பத்தி என்கிட்ட பேசினா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு யோசிச்சியா? ஆனா ஷைலு, அது யாரு உன் பின்னாடி சுத்துனது? அதுவும் உன்னையும் யோசிக்க வச்சிருக்கான். அப்படிப்பட்ட பையன் யாருன்னு சொல்லு. நான் அவனை கண்டுபிடிச்சு என்ன அடிக்க போறீங்களா? இல்ல இல்ல, சும்மா பார்த்து வைக்கலான்னு கேட்டேன். யாரு? நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. அங்க ஒரு பெட்ரூம் வரும்ல, அந்த பெட்ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். அதுல இருக்கிற மிரரை பாருங்க, அப்ப தெரியும் அந்த ஆள் யாருன்னு. நேரா போய் லெஃப்ட் திரும்பி மிரர் பார்த்தா நம்ம மூஞ்சி தானே தெரியும். அடடே, அந்த பையனா? அவன் எனக்கு நல்லா தெரியுமே. ரொம்ப நல்ல பையன். ஆமா, அவனை எதுக்காக மிஸ் பண்ற? அவன் தான் எப்பவுமே உன் கூடயே இருக்கானே. கூடயே இருந்து என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தெல்லாம் துளி கூட இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப பாரு ஷைலு ஷைலுன்னு பின்னாடி திரிஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ ஒரேடியா சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன பிரச்சனை தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. லட்சு விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவா இருக்கீங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக பழைய காதல் எல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒரே வீட்ல வேற யாரோ மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயோ ஷைலுமா, அப்படிலாம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி லட்சு என்னோட பொறுப்புல இருந்தா. அதனாலதான் கல்யாணமே வேண்டாம் இருந்தேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு லட்சுவை கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டின பிறகு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என்ன புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் நினைச்சேன். எப்பவுமே நீங்க என்ன புரிஞ்சு நடந்துப்பீங்க, என் மனசை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் நீங்க அப்படி இல்லவே இல்ல. அச்சோ ஷைலுமா, அப்படிலாம் இல்லவே இல்ல. லட்சம் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக ஒன்னும் கவனிக்காமலாம் நான் இருந்ததே இல்ல. ஓ, அப்படியா? சரி, நேத்து நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன, முகமே மாறி போச்சா? நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டேன்னு உங்களுக்கு ஞாபகமே இல்ல, அப்படிதானே? அடச்சா, அப்படிலாம் இல்ல. நீ என்ன கலர் ட்ரெஸ் போடுறேன்னு கவனிக்காம நான் இருப்பேனா? அதெல்லாம் கவனிச்சேன். நீ நீ இது என்ன போட்டிருப்ப? காக்கி யூனிஃபார்ம் தானே? நேத்து நான் மஃப்டில போகணுங்கிறதுக்காக ஒயிட் சுடிதார் போட்டிருந்தேன். ஆனா நீங்க அத கூட கவனிக்கல. ஏன் அருண் இப்படி மாறி போயிட்டீங்க? இதுக்கு முன்னாடி கூட காதல் இல்லாம இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் இல்லாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழவே முடியாது. இப்படியே இருந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நிச்சயமா கேள்விக்குறியாதான் ஆக போகுது. ஷைலுமா, நீ இவ்ளோ கவலைப்படுற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே நடக்கல. அப்படின்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னோட வலி என்னன்னு. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு அருண்.
நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா இந்த வாழ்க்கை சரியா வருமா வராதான்னு குழப்பத்துல இருந்திருக்கலாம். ஆனா உங்களை கல்யாணம் பண்ண பிறகு உங்களை மனசார காதலிச்சு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி என்னை விட்டு தள்ளியே இருக்கீங்க. ஷைலு, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னாலேயும் உங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் வரேன். எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு. என்ன பாஸ் தீவிர யோசனையா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, விடு. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு சொல்லுங்க. அதான் ஒண்ணும் இல்லைங்கிறல்ல, எதுக்கு இப்ப அதை பத்தி கேக்குற? விடு. மிஸ்டர், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளி மறைவுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்லல, நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு அத்தை கூப்பிட்டுருவேன். அத்தை! ஏய் லூசு லூசு, கத்தாத. ஹீரோ சொல்றேன், சொல்லலைன்னா விடவா போற? இன்னைக்கு செக்கப்க்கு ஐஷுவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதுதான் மார்னிங்கே சொன்னீங்களே, சொல்லிட்டு தானே கிளம்புனீங்க. அப்புறம் என்ன? ஒருவேளை அதுலதான் ஏதாவது பிரச்சனையா? ஏங்க, குழந்தைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்ல. என்ன, அவங்க பேசிப்பாங்கன்னு நினைச்சோம். பட் அதுக்கு பதிலா ஐஷு அவர்கிட்ட கோவப்பட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தா. இது வழக்கமா நடக்கிறதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அதெல்லாம் சீக்கிரமாவே சரியாயிரும். விடுங்க. வழக்கமா நடக்கிறதுதான். ஆனா இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. குழந்தை பிறக்கிற நேரத்துல இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்கும்? ஐஷு என்னதான் தன்னோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்கலனாலும் அவளுக்குள்ளேயும் வருத்தம் இருக்கதான் செய்யும். என்ன, அது கோவத்தினால மறைச்சிட்டு இருக்கா? ஏங்க, இவ்வளவுதான் விஷயமா? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறது ரொம்ப ஈஸி. என்னது ரொம்ப ஈஸியா? அவங்க 2 பேரும் எத்தனை முறை மீட் பண்ணாலும் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒண்ணு சேர்க்கறது? ஏங்க, அவங்க 2 பேரும் நார்மலா இருக்கும்போது மீட் பண்றாங்க. அதே இது ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். நல்லா இருக்கிறவங்கள உடம்பு முடியலன்னு எதுக்கு சொல்லணும்? ஏங்க, சப்போஸ் இப்ப அனீஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏய் வாய் கழுவு. இத்தனையோ பிரச்சனையில இருந்து இப்பதான் அவர் நல்லபடியா வந்திருக்காரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஐஷு கிட்ட சொல்றீங்கன்னு வைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? வேக வேகமா அவரை தேடி ஓடி போவாங்க. அதே மாதிரி ஐஷுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்லி பாருங்க, அனீஷ் வேக வேகமா ஒரு இடத்துல ஓடி வருவாரு. 2 பேரும் எமோஷனோட வருவாங்களா? அப்புறம் என்ன, கட்டி பிடிப்பாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்குவாங்க. இந்த சீனா ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. அதெல்லாம் ஏகப்பட்ட படத்துல ஏகப்பட்ட சீரியல்ல வந்திருக்கும். ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். ஐடியாலாம் ஓகே தான். என்ன, கொஞ்சம் பழைய ஐடியா. மிஸ்டர், ஓல்ட் இஸ் கோல்ட். ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ட்ரை பண்ணிடுவோம். ஹலோ, என்ன? இல்ல, சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு. ஒன்றுவேன் ஆள் பரவாயில்ல, போயா. என்ன சார் இது? 2-3 நாளா நம்ம பூஜாவை தேடாத இடமே இல்ல. எங்க தேடியும் அவ கிடைக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவ பிரெக்னண்டா வேற இருக்கா. அவ எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவ என்னோட சொந்த தங்கச்சி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனி சார். அவ கிடைக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் உங்க கூட சேர்ந்து தேட ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். அவ மட்டும் என் கையில மாட்டட்டும், அப்புறம் இருக்கு. சார், அவ பாவம் சார். ஏதோ உங்க மேல உள்ள ஆசையில என்னென்னமோ தப்பு பண்ணிட்டா. அவளுக்கு சட்டப்படி மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் நீங்க சொன்னது நம்பிதான் உங்க கூட சேர்ந்து நான் அவளை தேடுறேன். தயவு செஞ்சு வேற எதுவும் அவளை பண்ணிடாதீங்க. ம் புரியுது. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டாம்? உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? நான், என் தங்கச்சி, அப்புறம் என் அப்பா, அவ்வளவுதான். நீங்க பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி ஏன் இப்படி இருக்கா? அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சார். நினைச்சது வேணுங்கிற பிடிவாதம். எது கேட்டாலும் உடனே அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. எப்படியாவது பிடிவாதம் பிடிச்சு அதை அடையணுங்கிற வெறி. அதனாலதான் அவ அப்படி மாறிட்டா. தன்னோட சுயநலத்துக்காக எங்க எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டா. ஆமா சார். அதுலயும் உங்க அண்ணா அர்ஜுன் ரொம்ப பாவம். இத்தனை வருஷம் அவர் ஜெயில இருந்திருக்காரு. குழந்தைய வேற பிரிஞ்சு தனியா இருந்திருக்காரு. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு வக்கீல். அவர் எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு நான் எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்கேன்.
ஆனா முடியல. ஏன்னா நீங்க என்ன வெளியெடுக்க முயற்சி பண்ணீங்களா? அனி சார், உங்களே இல்ல, உங்க அண்ணனை. ஐ மீன் என் அண்ணன் அர்ஜுனா, அவனை வெளியெடுக்க முயற்சி பண்ணீங்களா? ஆமா சார், 2 முறை முயற்சி பண்ணி பார்த்தேன். எப்படியோ என் தங்கச்சி அதை கண்டுபிடிச்சிட்டா. அதனால தான் என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவரை நினைச்சு நான் நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். எத்தனையோ முறை என் தங்கச்சி கிட்ட கூட சொல்லி வார்ன் பண்ணியிருக்கேன். ஆனா என்னால எதையுமே தடுக்க முடியல. இப்போதைக்கு என் எண்ணம் எல்லாமே சீக்கிரம் சரியாகணும். என் தங்கச்சி ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாமே நார்மல் ஆயிரும். அதுக்காக தான் உங்க கூட சேர்ந்து அவளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையும் பழையபடி நார்மல் ஆகணும், நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட எண்ணம். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆல் இஸ் வெல்.